குட் மார்னிங். இன்றைக்கி கத்திரிக்காய் பொடி தூவி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதை புளி குத்தி பொடி தூவி பண்ணாக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெத்த குழம்பு சாதம், மோர் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம். பிரமாதமாக இருக்கும். வாங்க. கத்திரிக்காய் புளி குத்தி பொடி தூவிக்கு நான் ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காயை திருத்தி வச்சுருக்கேன். நீட்ட வாக்கில் புளி கரைச்சல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணுறோம். அந்த பொடி மசாலாவை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதை பாருங்கள், நான் மசாலா ரெடி பண்ணி நான் சொல்கிறது 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு உண்டான கத்திரிக்காய்க்கு உண்டான பொடி தூவி. உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் தனியா ஒரு 1.5 ஸ்பூன், மிளகு ஒரு 1/4 ஸ்பூன், ஜீரகம், கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் தேங்காய். இது எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதை ஆற வச்சு அது மிக்சியில் பொடி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பொடி வந்துடும். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் சூடான விட்டு 1 ஸ்பூன் அரை உளுத்தம்பருப்பு போடுறேன். ஒரு அரை ஸ்பூன் கடுகு போடுறேன். அரை ஸ்பூன் ஜீரகம் போடுறேன். 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போடுறேன். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறேன். ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் போடுறேன். இது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் ஒரு புடி கருவேப்பிலை போடுறேன். இப்போ இந்த புளி கரைச்சலை அதில் சேர்த்துடுறோம். இப்போ திருத்தி வச்சுருக்கிற கத்திரிக்காயை பூரா அந்த புளி கரைச்சலோடு சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க. நல்லா கலரி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடணும். அது பாட்டுக்கு உள்ளே அப்படியே குக் ஆகும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே குக் ஆகட்டும். இப்போது ஓரளவுக்கு குக் ஆகிருக்கு. இந்த இடத்துல இந்த ஸ்டேஜில் இப்போ ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். அதை நல்லா கலரி விடுங்க. இப்போது நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற பொடியை அது மேலே தூவிடுறேன். அப்படியே அவ்வளோதாங்க. இதுதான் பொடி தூவி கத்திரிக்காய். இதே ஸ்டைலில் வாழைக்காவும் பண்ணணும், இதே ஸ்டைலில் பாவக்காவும் பண்ணணும். நல்ல டேஸ்டியாக இருக்கும். இது பொடி தூவிட்டு ஒரு தடவை கலரி விட்டுருங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். பார்த்துட்டு இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு நீங்களும் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக வாழுங்க, சந்தோஷமாக இருங்க. இப்போது இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.